வாராகி அம்மனையே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ பொதுவாக சித்தர்கள் அப்படின்னா யார்? இந்த சித்தர்களை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன்? ஏன் சித்தர்களுக்கு ஜீவசமாதின்னு ஒன்று கட்டி வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நீங்கள் யூடியூப்பில் நிறையா இதுகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதில் உள்ள மகத்துவங்களை பெரும்பாலும் நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ சில சித்தர்கள் வழிபாடை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக சித்தர்கள் அப்படின்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் சித்தர் வழிபாடுனால நமக்கு என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சித்தர்கள்னா யார் அப்படின்னா அட்டமா சித்திகள்னு சொல்லக்கூடியது. இந்த அட்டமா சித்திகள் யார் தெரிஞ்சிருக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் சித்தர்கள் ஆக முடியும். அனிமா லகிமா மகிமா விசித்துவம் வசித்துவம் பிரகாமியம் பிராப்தி இது மாதிரி 8 விதமான அந்த சித்துக்களை தெரிந்தவர்கள்லாம் சித்தர்கள். இப்போ அனிமல் அகிமா அப்படிங்கும் போது என்னாது, தன் உருவத்தை சுருக்குவதும் தன் உருவத்தை பெருக்கிக் கொள்வதும் தன் உருவத்தை கடுமையாக்கி கொள்வதும் பரப்பன தண்ணியில் மிதப்பன வானத்தில் பறக்கிறது, இன்னொரு உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாயிறது. இது மாதிரி அந்த அட்டமா சித்துகளை அறிந்தவர்கள் தான் சித்தர்கள். அப்போ இந்த சித்தர்கள் யார் உடம்புல வேணாலும் போகலாம், எந்த இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி உடனே கண்ணிமைக்கு நேரத்தில் அங்கே போக முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நிமிடத்துக்கு 1030 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம பூமி சுற்றுது. ஒரு மணிக்கு 1800 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம பூமி சுற்றுது. இதில் 7 மடங்கு 8 மடங்கு வேகத்தில் இவங்க போவாங்க அந்த இடத்துக்கு. அப்போ பூமி சுற்றுறதுக்குள்ளேயே இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த போய் அடைஞ்சிடறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதை தான் சித்தர்கள்னு சொல்லக்கூடியது. இப்படியெல்லாம் எல்லாருமே சித்தர் ஆயிட முடியுமா அப்படின்னா, முறையான பயிற்சி எடுக்கிறவங்க நிச்சயமாக சித்தர் ஆகும். இப்போ பொதுவாக நாம் ஒரு ஒரு சின்ன சித்தர்கள் ஒரு சூட்சமத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன சூட்சமம் அப்படின்னா, நம்முடைய உடம்புங்கிறது செல்லு. அந்த செல்லுக்குள்ள அணு இருக்கு. இந்த அணுவை யாரும் கண்ணில் பார்க்க முடியாது. ஏன்னா பலாயிரம் அணுக்கள் சேர்ந்தது ஒரு செல்லு. அப்போ இந்த அணுவுக்குள் அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய்ன்னு மாணிக்கவாசகர் சிவனை பற்றி ரொம்ப பெருமையாக பாடியிருப்பார். அணுவுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் அப்படின்னா அணுவே கண்ணுக்குள்ள பார்க்க முடியாது, அதுக்குள்ள சிவன் இருக்காரு. அப்பாளுக்கு அப்பாலாய் எந்த தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, இந்த அணுவுக்குள்ளேயும் அணுவாக இருக்கிற அந்த அணு மாதிரி ஒரு சின்ன தூசிலையும் தூசியாக இருக்கக்கூடிய ஒரு அணுவுக்குள்ளே கூட இவங்க போய் அந்த இடத்துல பிரயோகம் பண்ண முடியும் சித்தர்கள். அப்படிப்பட்ட சக்தியை எப்படி பெறுறாங்க அப்படின்னா, நம்முடைய 7 ஆதார சக்தியின் மூலமாக அந்த குண்டலினி சக்தியை வைத்து அந்த சித்து வேலைகளை அவங்க கற்றுக்கிறாங்க. இப்போ நம்முடைய மூலாதாரத்தில் 8 விதமான எலும்பினுடைய கூட்டமைப்பு இருக்கு. அப்போ அந்த கூட்டமைப்பு 8 எலும்பு கூட்டமைப்பு தான் அந்த நான் சொன்ன அனிமால் அகிமால் கரிமா யசித்துவம் வசித்துவம் பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் இப்படி 8 விதமான அந்த சித்துக்கள் அந்த மூலாதாரத்துக்குள்ள அந்த 8 விதமான எலும்புகளுடைய இணைப்பு தான் மூலாதாரம் சொல்றாரு. அப்படிப்பட்ட இடத்துல அவங்க அந்த குண்டலின் சக்தியை வச்சு பிரயோகம் பண்ணி அந்த அட்டமா சித்து விளையாட்டுகளை எல்லாம் முறையாக குரு மூலமாக கத்துக்கிறாங்க. யாருக்கெல்லாம் குரு கிடைக்கலையோ அவங்க சித்தர்கள் ஆக முடியாது. முறையாக பயிற்சி எடுத்துக்கணும், முறையாக எல்லாமே செய்யணும். அப்படிப்பட்ட அந்த சித்தர்களுடைய சாம்ராஜ்யம் இப்போ 2130 வரைக்கும் சித்தர்களுடைய சாம்ராஜ்யம் ஆரம்பிக்க போகுது. இப்போ நடக்கிற இது இப்போ 2025ஆம் ஆண்டு. இப்போ இன்னும் 105 ஆண்டுகளுக்கு சித்தர்களுடைய சாம்ராஜ்யம் துவங்க போகுது. இது நான் சொல்லலை, அன்றைக்கே காகபுஜண்டரும் போகரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நாம் 5000 வருடத்திற்கு பின்னால் நாங்கள் ஆட்சி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சி செலுத்துவோம்னா ராஜா உட்காந்து கம்பை தூக்கிட்டு வேலை தூக்கிட்டு அது இல்லை, அப்படி இல்லை. அந்த சித்தர்களுடைய சாம்ராஜ்யம்னா என்னன்னா, சித்தர்கள்னா தான் கடவுளுங்கிற அளவுக்கு வந்துடும். கடவுள் யாரு சித்தர் யாருன்றதெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. கடவுள் தான் சித்தராக வர்றாரு. இப்போ சுந்தரானந்தர் இருக்காரு நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வல்லப சித்தர். யார் அவர்? சிவன் தான்.
அப்போ சிவனுக்கு பின்னாடி தான் முருகன் வந்து அடுத்து வந்தார், அப்புறம் நந்தி வந்தார், அப்புறம் அகத்தியர் வந்தார். இப்படி 11 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமாக மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், திருப்பரங்குன்றத்தில் சூட்டுக்கோள் ராமலிங்கம், சூட்டுக்கோள் மாயாண்டி, சோ சோமப்பா, இவங்கெல்லாம் திருப்பரங்குன்றம் அந்த தியாகராஜா கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து சிவசமாதி இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து தங்கவேல் சுவாமி இருக்கிறாரு. தெற்கு வாசல், நம்ம தெற்கு வாசலில் வந்து சப்பானி கோயில் பக்கத்தில் வந்து குப்பண்ணா இருக்கிறாரு, குப்பண்ணா சித்தர் இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம வடக்கு கோவரத்தில் வந்து சொல்லுவாங்க மொட்டை கோவரத்தான் முனின்னு சொல்லுவாங்க, கமலமுனி இருக்கிறாரு. இதில் திருப்பரங்குன்றம் அந்த சரவண பொய்கையில் வந்து மச்சமுனி இருக்கிறாரு. இதில் அழகர் கோயிலில் வந்து அந்த தீர்த்த தொட்டிக்கு மேலே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ராமதேவர் சித்தர் இருக்கிறாரு. இப்படி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலையில் வந்து போகர் சித்தர் இருக்கார். இப்படி மதுரையை சுற்றியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சித்தர்களுடைய சாம்ராஜ்யம். எங்கே பார்த்தாலும் சித்தர்கள். திருமுருகம்னா சித்தர்கள். இவங்கெல்லாம் வந்து ஏன் சித்து விளையாட்டுகளை வந்து எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து ஆன்மீகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, தெய்வ வழிபாடுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. பல்வேறு மதங்கள் வந்துருச்சு. பல்வேறு மதங்களில் கலாச்சாரங்கள். எந்த மதத்திலையுமே நீ வந்து அயோக்கியனா வாழு, அடுத்தவங்களை கெடுத்து வாழு, அடுத்தவனை கொன்று வாழுன்னு எந்த மதமும் சொல்லப்படவில்லை. ஆனால் இவங்க இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு நான் தான் பெருசு நான் தான் பெருசுன்னு அழிவு பாதைக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் திருத்துறதுக்காகத்தான் இப்போ 2025 இந்த சித்தர்கள் மீண்டும் வந்து அவதாரமாகவோ அல்லது சித்தர் மனித ரூபத்திலேயே வந்து மிகப்பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாற்றம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நாம் ஏன் சித்தர்களை போய் வழிபாடு பண்ணணும்? சித்தர்களை வழிபடுறது என்ன மாதிரி, என்ன கிழமையில, என்ன திதியில, என்ன காலத்தில் போய் நம்ம வழிபட்டால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னும் போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருட்டுங்கிறது கண்ணுக்கு எதுவுமே தெரியாதது. வெளிச்சம் என்கிறது எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சிருக்கிறது. அப்போ வெளிச்சம் வேணும்னா சித்தர்களை நாம் வழிபடும் போது நமக்கு வெளிச்சத்தை காட்டுவார்கள், நம்மளுடைய கஷ்டங்களை நீக்குவார்கள். இப்போ வந்து நானும் என்னென்னமோ பரிகாரம்லாம் செஞ்சு பார்த்துட்டேங்க, ஒன்றுமே பழிக்க மாட்டேங்குதுங்க. அந்த திருமணஞ்சேரி போங்க, அந்த திருமழிசை போங்க, எனக்கு வந்து கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்க. நானும் 40 வயசு ஆகி போச்சு, இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேங்குது, நானும் பரிகாரம் செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடன் வாங்கி கடன் தீரவே மாட்டேங்குது. இப்படி எந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையோ, எந்த பிரச்சனையில பரிகாரம் செஞ்சு மனம் நொந்து போயிட்டோமோ அவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் விளக்கேற்றி கண்ணை மூடிட்டு, ஒன்றும் மந்திரமெல்லாம் சொல்ல வேணாம், கண்ணை மூடிட்டு, அந்த சிம்மக்கல்லாம் இருக்காரு யோகானந்தா, வெள்ளையன் என்ற யோகானந்தர், அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்க. அந்த வைப்ரேஷன், அவங்க ஜீவசமாதியில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல பட்டு, அந்த வைப்ரேஷன் பட்டுட்டாலே நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வெளியே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அப்போ அவங்க அந்த மண்ணுக்குள்ளே இப்பயும் வந்து ஜீவனாக இருக்காங்க. அந்த ஜீவனுடைய அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல படும்போது நமக்கு என்ன கேட்டாலும் வெகு விரைவில் நமக்கு கிடைக்கும். இது நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் உணர்வீங்க. சொல்கிறது வேற, உணர்றது வேற. இந்த சொல்கிறத நீங்கள் உணரணும்னா ஜீவசமாதிக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் போய் விளக்கு போடுங்க. என்ன பூவோ எலுமிச்சம்பழமோ உங்களுக்கு என்ன பிரியமோ அதை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அதே மாதிரி எந்த இதாக இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தவறாமல் போய், பௌர்ணமின்னா காலையில் விடிஞ்சா பௌர்ணமி இல்லை, ராத்திரியானாத்தான் பௌர்ணமி, சாயந்தர நேரத்தில் உங்களுக்கு அந்த ஜீவசமாதி முன்னாடி அமைதியாக உட்காந்து எந்த மந்திரமும் சொல்ல வேணாம். ஏன்னா திருமூலரே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்போ மனசை நீ ஒழுங்குபடுத்தி வசாமல் உட்காந்து அமைதியாக உட்காந்து உங்க பிரச்சனை எல்லாம் ஒப்படைச்சிட்டு, ஐயா எனக்கு என்ன சொல்லணும், என் கஷ்டம்னு சொல்ல தெரியலையா, எனக்கு கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும், என் கஷ்டத்தை தீர்த்து வை அப்பா, கடவுளே சித்தா காப்பாத்துறான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீங்க.
இதை செஞ்சு பார்த்துட்டு பலன் அடைஞ்சு நீங்களும் பலனடைய பத்தாம மற்றவங்களும் இந்த பலன் அடைகிற வாய்ப்பை மற்றவங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.